ஓகே. ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு வருஷம் ஆச்சு. நான் வந்து வீடியோவில் ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் அப்புறம் நான் இப்போ தான் வந்திருக்கேன். பட் இருந்தாலும் நம்மளுடைய என்எஸ்டபிள்யூ ஏஎஸ் அகாடமி சேனலில் ஷார்ட்ஸ் அண்ட் தென் முக்கியமான கேள்வி பதில்கள் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நான் வரலனாலும் அதை வந்து எடுத்து நடத்தக்கூடிய நம்மளுடைய மதிப்பு இருக்கிற ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே வந்து தேங்க்ஸுங்க. இது வந்து பெரிய ஒரு அதாவது இந்த நான் சொல்லியிருந்தேன், நேற்று சொல்லியிருந்தேன், இது மாதிரி நான் ஆன்ஸ்க்ரீன் வரேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சாதாரண ஒரு மாணவனாக, ஒரு சாதாரண ஒரு பர்சனாக நான் இந்த ஒரு வருஷமாகவுமே நான் இருக்கேன். அதே போல் தான் நான் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன். அதே போல் தான் என்னோடய செட்டப்பும் வந்து அதே நார்மல் வீட்டில் சோஃபா மேலே உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? பின்னாடி அது ஒரு 2 ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கும். அது பாட்டு கேட்பேன், அவ்வளோதான். அப்புறம் பின்னாடி ஒரு டெஸ்க்டாப் இருக்கும். இப்போ அது எல்லாமே இப்போ வந்து அதுக்கு வேலை வந்துருச்சு. ஏன்னா 2026 குரூப் 4 ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து எடுத்து நடத்த போகிறோம். இந்த ஒரு வருஷம் என்னோடய டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்டுங்க. யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி அதுதான் நம்ம. ஓகே. ஆக்சுவலாக அந்த டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, படித்தா வேலை, அவ்வளோதாங்க. இப்போ குரூப் 4ங்களா, ஒரு 6 மாதம் நல்லா எஃபர்ட்டு போட்டு உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா குரூப் 4ல் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு நீங்கள் போயிடலாம். இப்போ அடுத்த 2026க்கும் நான் அதுதான் சொல்கிறேன். குரூப் 4ஆ, நெக்ஸ்ட்டு குரூப் 2வா, இல்லை குரூப் 1ஆ, எல்லாமே அதுதான். இதில் நம்ம வந்து ஒர்க்கு போகிறோம், இல்லை வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்டிவ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், இல்லை நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், அதெல்லாம் இல்லைங்க. தினமும் டைம் ஒதுக்கி படித்தோம் அப்படின்னா வேலை, அவ்வளோதான். கொஞ்சம் காம்படிஷன், அந்த காம்படிஷனில் நம்ம அடித்து பிடிச்சி வந்துடலாம். ஆக்சுவலாக எனக்கும் கொஞ்சம் தயக்கமாக இருக்குங்க. ஏன்னா ட்ரைபாடு இதெல்லாமே இருக்குங்க. நான் கையில் தான் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன், எல்லாமே இருக்குது. எனக்கும் ஒரு தயக்கம் இருக்கும் இல்லைங்க. ஒரு வருஷம் கழித்து நம்ம டக்குன்னு அது எல்லாமே பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த நான் உங்களோட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது 3வது ஷாட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஓவரால் அது தாங்க. நம்ம வந்து எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருக்கலாம். அதில் மிக முக்கியமாக இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. ரிசல்ட்ஸ் ஆகட்டும், நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், குறித்த நேரத்தில், குறித்த தேதியில் குறிப்பார்த்து சூப்பராக நம்ம கொடுத்துட்ருக்குறாங்க. அதை நீங்கள் வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ 2025 ஓகே, நான் நல்லா எழுதியிருக்கேன், எனக்கு கிளியர் ஆயிரும். ஓகே, அடுத்த ஸ்டேஜ் நான் இப்போ குரூப் 2 எழுதியிருக்கேன், நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், அடுத்து நான் மெயின்ஸ் படிக்க போகிறேன், மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் குரூப் 1 வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், மெயின்ஸ் ஓகே. அவங்க எல்லாமே அடுத்த வந்து என்னங்கிறத அப்படியே டக்குன்னெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இல்லை சார், நான் எதுவுமே இந்த வருஷம் எனக்கு எதுவுமே கிளியர் ஆகலை. ஆக்சுவலாக நம்ம தேர்வு வரை எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஆமாவா இல்லையா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போது வந்து 2025 ஒன்றும் இல்லை, இது கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு டைம் எல்லாமே சரியாக தாங்க இருக்குது. ஏன்னா இப்போ செப்டம்பர் முடிந்து விட்டது. அக்டோபர், நவம்பர் 2 மாதம் தான். இந்த 2 மாதம் கழித்த பிறகு, முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து பிளானர் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதில் வந்து 2026 கடவுளாக பார்த்து நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அழகாக அப்படி வரிசையாக கொடுத்து நல்ல ஒரு வேக்கன்சி. ஏன்னா இந்த வருஷம் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது கொஞ்சம் வேக்கன்சி கம்மி தான். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதனால் மேபி இந்த 2027க்காக அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எண்ணம், மை பர்சனல் ஒப்பீனியன். ஓகே. அப்போ 2026 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இன்று முதல் நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட 2026 ஒரு போஸ்டிங் வாங்கிடலாமா, வாங்க முடியாதா? பட் அது என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், அது எல்லாமே நான் அந்த ஒரு வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டடி பண்ணிட்டுருந்தேங்க. இப்போ நம்மளும் வந்து ஒரு யூபிஎஸ்சி அட்டெம்ப்ட் கொடுத்துரும், அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன், சரிங்களா? அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா வந்து வீடியோ வந்து பெருசாகிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வந்து குட்டியாக இருந்தால் தான் நம்ம பார்க்குறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து நம்ம வழக்கமாக கொஞ்சம் தயக்கமாக இருக்குங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷம் கழித்து ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு வீடியோ, அடுத்த வீடியோலேருந்து நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சொல்கிறேங்க. ஓகேங்க. இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது இந்த ஒரு வருடம் நான் என்ன வந்து ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டாக என்னை பற்றி நான் வந்து யாருக்கிட்டையும் வந்து அறிமுகப்படுத்தலை. அதாவது நம்ம இது மாதிரி சேனல் இது மாதிரி யார்கிட்டையுமே வந்து அறிமுகப்படுத்தலை. அப்படி இருந்தாலும் வந்து ஒரு தடவை வந்து ஆக்சுவலாக ரயில்வே எக்ஸாம் வந்து போயிட்டுருந்தேங்க. அது ஆக்சுவலாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு தெரில. ரயில்வே எக்ஸாம் போயிட்டுருந்தேன். அப்போ வந்து சேலம் ஜங்ஷன்லங்க. அப்போ சேலம் ஜங்ஷனில்
அப்போ ஒரு சில ரெஸ்பெக்டிவ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே ரயில்வே எக்ஸாம் எழுதுறதுக்காக ஐ திங்க் ஸோ ஆந்திரான்னு நினைக்கிறேன். ஸோ ஆந்திரா அந்த பக்கம் வெயிட் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தோன்னே என்ன டக்குன்னு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. சார் நீங்கள் தான் நான் உங்களை பார்த்துருக்கேனே அப்படின்னு எல்லாமே டக்குன்னு ஃபோனை பார்க்குறாங்க, என்ன பார்க்குறான், வச்சு முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. சரிங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், ஓகே அப்படிங்கிற மாதிரி நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு நார்மலாக இந்த ஒரு வருடம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் நான் இது மாதிரி வந்து நெஸ்டபிளி சேனலு அகாடமி இதை பற்றியெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல. ஒரு நார்மல் ஒரு மாணவனாக, ஒரு நார்மலாக ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக, ஒரு நார்மலான ஒரு லைஃப்பாக வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸ்டடி ஹால் போகிறது, படிக்கிறது, சொல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியலங்க. சும்மா காலையில் குயிக்காக எழுந்திரிக்கிறதுங்க. ஒரு 4 மணி 5 மணி எழுந்திரிச்சு டக்குன்னு ப்ரேயர் முடிச்சுட்டு, லைக் ப்ரேயர் மீன்ஸ் தேங்க்ஸ் டு காட், அவ்வளோதான். ஓகேங்களா, ரொம்ப அதிகமாக எல்லாம் இல்லை, சரிங்களா. அந்த பூஜை போடுற அப்பெல்லாம் இல்லைங்க. தேங்க்ஸ் டு காட் அண்ட் தேங்க்ஸ் டு நேச்சர். இது தூங்கினேன், இன்றைக்கி எந்திரிச்சிட்டேன், ஸோ இன்றைக்கி ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அது முடித்த பிறகு நம்ம காலையில் ஒரு 4 hours அப்படியே அழகாக படிச்சுட்டு, அப்புறம் டக்குன்னு நம்ம வந்து ஸ்டடி ஹால் போகிறது, அப்புறம் படிக்கிறது, அப்புறம் நம்ம கொஞ்சம் பிஸ்னஸ், கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது, அது என்னங்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு நார்மலான ஒரு லைஃபு. உண்மையாலுமே சொல்கிறேன். ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கிறேங்க, கொஞ்சம் தயக்கமாக இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. உண்மையாலுமே சொல்கிறேன், ஆஸ்பிரன்ஸோட லைஃப் வந்து ரொம்ப சூப்பரான லைஃபுங்க, ஹாப்பியஸ்ட் லைஃபுங்க. நீங்கள் காலேஜ் முடித்த பிறகு நீங்கள் வந்து இது மாதிரி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்குள்ளே வரீங்க அப்படின்னா உண்மையாலுமே வீட்டில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குன்னு. ஆஃப்டர் த காலேஜ் பையன் ஏதாவது பண்ணுவாங்க, பையன் ஏதாவது வேலைக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி வீட்லேயும் நல்ல சப்போர்ட் இருக்கும், இந்த சமுதாயத்துலேயும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகே, ஆஃப்டர் த காலேஜ் பையன் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிருக்காங்க, அப்படி தான் இருக்கும். பட் ஆஃப்டர் த காலேஜ் முடிஞ்சு ஒரு 4-5 வருஷம் கழித்து நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும், சரிங்களா. என்னோட ஒரு இது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், சரிங்களா. அதை பற்றினாலும் நம்ம வந்து அப்புறம் பேசலாம். ஆனால் உண்மையாலுமே இந்த ஒரு வருஷம் வந்து நான் ஹாப்பியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்டடி பண்ணிட்டுருந்தேங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு நார்மல் ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க. டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணால் அவங்கக்கிட்டே நான் சொல்லலை, ஜென்ரலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஓகே. அதே மாதிரி இன்ஸ்டியூட் நீங்கள் ஆசைப்பட்றேன், அந்த இன்ஸ்டியூட்லேயுமே வந்து நான் ஜாயின் பண்ணேன், நல்லா பண்ணேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒன் பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நல்ல ஒரு லைஃப்பாக இருந்துச்சுங்க, நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப்பாக இருந்துச்சுங்க. ஒன்று நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம வந்து காலேஜ் முடிக்கிறோம், காலேஜ் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷமே ஜாலியாக இருக்கும், லைக் செம்ம ஜாலியாக இருக்கும். ஜாயின் பண்ண இப்போ ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் அழகாக 1 வருஷம் இந்த மாதிரி நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அழகாக வந்து 1 வருஷம் வந்து இது பண்ணுறோம். காலையில் எழுந்திரிக்கிறோம், படிக்கிறோம், தூங்குகிறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், போகிறோம் வரோம், ஜாலியாக இருக்கும். இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஆஃப்டர் த காலேஜ் நான் சொல்கிறேன். பட் ஆஃப்டர் த ஒர்க், சார் நான் காலேஜ் முடித்து நான் ஒர்க்கு போயிட்டு திரும்பி நான் வந்து இது மாதிரி கவர்மெண்ட்டு இதில் வரணும் அப்படின்னாலும் ஜாலி தான், பட் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும், வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் ரெஸ்பெக்டிவ் ஹவுஸ் ஒய்ஃப், நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாமே நான் நிறைய பேரை மீட் பண்ணேங்க. ஆக்சுவலாக அந்த 1 வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேரை மீட் பண்ணேன். ரொம்ப ஒரு நார்மலாக நம்ம யாருன்னு காட்டிக்காமல் ஒரு பொதுவாக ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஸ்டடி ஹாலுக்கு போகிறது, இன்ஸ்டியூட்டுக்கு போகிறது, படிக்கிறது, அது மாதிரி இருந்தேன். உண்மையாலுமே சொல்கிறேன், நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 2025 முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். 2026 இதே போல் ஜாலியாக ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் நான் என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாமே. அதாவது லைக் எப்படி சொல்கிறது அப்படின்னா, என்னுடைய ஒரு நாலேஜிலேருந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த சப்ஜெக்டாக என்ன முக்கியமானது, இது என்ன முக்கியமானது, இதில் என்ன பாயிண்ட், இதில் என்ன எக்ஸ்பெக்டட், இதில் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன், ஓகேங்களா. ஏன்னா நம்மளால் இப்போது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years, ஓகேங்களா, 4 to 5 years இந்த சேனலில் இருந்தோம். இப்போ நம்ம பசங்க எல்லாமே வந்து இது மாதிரி நான் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆடியோ பண்ணுறது, அப்புறம் மெசேஜ் பண்ணுறது, அப்புறம் ஃபோன் பண்ணுறது, இது மாதிரி நான் வந்து ப்ரைவேட் ஜாப் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எனி ஜாப் நான் செட்டில், அவ்வளோதான். ஏன்னா பொதுவாக வந்து ஒருத்தருக்கு வந்து நிறைய பேசுகிறேனோ, சாரிங்க, பொதுவாக இது மட்டும் சொல்லிடுறேங்க. நான் பொதுவாக வந்து ஒருத்தருக்கு வந்து என்னோடய இதில் நான் வந்து சொல்கிறேன்,
இப்போ நம்ம வந்து 100 இயர்ஸ் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம ஒரு ஜென்ரலான ஒரு அப்படிங்கிறப்ப ஆஃப்டர் த காலேஜ் ஒரு 22 இயர் இருக்குங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் ஓகே நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறோம், இல்லை ப்ரைவேட் ட்ரை பண்ணுறோம், ஐடிக்கு ட்ரை பண்ணுறோம். அது மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். 25 வயசு ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் நமக்கு வந்து ஒரு ஜாபுங்கிறது கண்டிப்பாக தேவை. ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு மினிமம் நமக்கு வந்து ஒரு 20 to 30,000 இருந்தால் நம்ம நார்மலான லைஃப் வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நார்மலான ஒரு லைஃபு போதும். நம்ம அதிகமாக செலவு பண்ணணும், அதிகமாக எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு 40-50 தேவைப்படும். ஓகே. நம்ம ஒரு 30,000 நமக்கு வந்து சம்பளம் நமக்கு தேவை. அப்போது வந்து நம்ம என்னங்க, அதுக்கேற்ற வந்து ஒரு வேலை, ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட், அவ்வளோதானுங்க. சிம்பிள். அவ்வளோதான் நமக்கு தேவை. ஒரு மாதம் சம்பளம், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். இப்போ ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு 10லேருந்து ஒரு 20 ரூபா, 30,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அப்போ அந்த பசங்க வந்து இந்த மாதிரி நான் வந்து கவர்மெண்ட் இதில், ப்ரைவேட் இதில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது நமக்கு அது வந்து ஒரு ஹாப்பினஸ். இப்போ நான் 2026 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட், இப்போ நம்ம டீம் எல்லாமே வந்து ரெடியாக இருக்காங்க. சரிங்களா? நம்ம டீமு ஸ்டாஃப் எல்லாமே ரெடியாக இருக்காங்க. 2026 ப்ராஜெக்ட் வந்து எடுக்க போகிறோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட். இந்த இதில் நான் வந்து இவ்வளோ தான் சொல்ல முடியுங்க. அப்கமிங் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரொஃபஷனல் ஆயிடுவோம். சரிங்களா? ப்ரொஃபஷனலாக இப்போது இந்த நார்மலான நட்டை உடை அப்படி தான் நம்ம இப்போ அப்கமிங்லேருந்து நம்ம வந்து நம்மளுடைய ஒரு நம்ம செட்டப் வந்து ஆரம்பித்து, இப்போ இந்த ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு முன்னாடியே முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள். நீங்கள் அந்த வர இருக்கிற வீடியோக்கள் பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்க. அதாவது மற்றவங்கள கம்பேர் பண்ணலைங்க. ஏன்னா நான் ஒரு வருடம் இல்லை என்றாலும் யூடியூப்பில் பல மதிப்பிற்குரிய யூடியூபர்ஸ், பல மதிப்பிற்குரிய இன்ஸ்டியூட்டுகள் இது மாதிரி எல்லாமே பசங்களை வந்து நல்லா வழி நடத்தி இருக்கிறாங்க. அதை நான் வந்து பார்த்து தான் இருக்கேன். நான் தான் சொன்னேனே, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனல்ஸ், அந்த பேர் சொல்லலைங்க, நீங்கள் பார்த்த யூடியூப் சேனல்ஸ் அதை நானும் பார்த்தேன், அதை நானும் ஃபாலோ பண்ணேன், அதை நானும் படித்தேன். அது நல்லாவே இருந்துச்சு. பெட்டர். ஸோ நம்மளுடைய பழைய வீடியோக்கள் பாருங்கள், இப்போ வர இருக்கிற வீடியோ பதில் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு வந்து கட் அண்ட் ஷார்ட்டாக இருக்கும். இப்போ குப்தா 14 பாயிண்ட் இதுதான்ப்பா. இது கேட்டது இது கேட்கலாங்கிற மாதிரி இருக்குது. அது எல்லாமே ப்ரீவியஸ், எக்ஸ்பெக்டட், மோர் இம்பார்ட்டண்ட், எல்லாமே 12 மினிட்ஸ் ஆச்சுங்களா? ஓகே. அது மாதிரி இருக்கும். நான் அப்கமிங் வந்து உங்களுக்கு வந்து அந்த 2026 ப்ராஜெக்டை பற்றி தனி வீடியோ பதிவு கொடுக்குறேன். சரிங்களா? ஆக்சுவலாக நான் வந்து இது பிளான் பண்ணியும் எழுதி வச்சோ பேசலைங்க. ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக வீட்டை உட்காந்து ஒரு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். படித்தால் வேலைங்க, அவ்வளோதான். படித்தால் வேலை. நீங்கள் வந்து ஈவன் வேலையில் இருக்கலாம், இல்லை வந்து மாதிரியெல்லாம் இருக்கலாம். இந்த வீடியோ பதிவு வந்து அதாவது இந்த ஒரு வருஷம் நான் ட்ராவல் பண்ண பார்த்தீங்களா, அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் ட்ராவல் பண்ண பார்த்தீங்களா, ஸோ அவங்களாம் இந்த வீடியோ பதிவு பார்க்கலாம். ஸோ நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிறேங்க, உண்மையாலுமே வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அது நல்ல ஒரு இதுங்க. நம்ம ஸ்டடியாவில் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது அதெல்லாமே நல்ல ஒரு ஹாப்பியான, நான் தான் சொல்கிறேனே, ஒரு வருஷம் செம்ம ஜாலியாக இருந்தேன். அதே போல் இந்த இன்ஸ்டியூட்டு இது மாதிரி ஸ்டடி ஹாலு இதெல்லாமே பார்த்த பிறகு எனக்கு வந்து கொடுத்தது நீங்களும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸும் இருக்குது. அதுவுமே நான் வந்து அப்ளை பண்ணுறேங்க. ஓகேங்களாங்க? தென் வந்து அதே போல் வந்து யாரும் வந்து கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? கேட்குதான்னு தெரில. கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, ஹாப்பியாக இருங்க. அதே போல் வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு, முடிந்து போனதை பற்றி நம்ம வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து என்னென்ன நடந்திருக்கலாம், நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். பட் அந்த கவலை வந்து என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அந்த ஃபீலிங் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ பார்ப்போங்க.